ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய செய்திகளை ரெகுலராக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், முகமதியர்கள் வழிபடுகின்ற அல்லாஹ் அந்த கடவுளும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் ஒன்றா? இந்த தலைப்பில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். முகமதியர்கள் கடவுளை அல்லாஹ் என்கிற பெயரில் வழிபடுகிறார்கள். அந்த அல்லாவும் நாம் வழிபடுகிற குமாரனா இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் ஒன்றா? இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். உலகத்தில் 3 மதங்கள் ஒரே கடவுள் நம்பிக்கை உடைய மதங்களாக காணப்படுகின்றது. மானோதியிசம் என்று சொல்வார்கள். ஒன் காட். இந்த 3 மதங்கள் எதுவென்றால் யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம். இதில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே கடவுளை வழிபடுவதாக பொதுவாக மேலெழுந்த வாரியாக பார்க்கிறார்கள். அது உண்மைதான். ஆனாலும் அதிலும் சில முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி என்றால், கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் கடவுள் என்பது 3 நிலைகளில் காணப்படுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திருத்துவம் என்பது கிறிஸ்தவத்திற்கு ஒரு குழப்பமான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு அசெட். The doctrine of Trinity is asset to the Christianity. திருத்துவ கோட்பாடுகள் என்பது கிறிஸ்தவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக அமைந்திருக்கிறது. அதை ஒரு புதிர் என்று, மிஸ்டரி என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. கிறிஸ்தவம் திருத்துவத்தை நம்புகிற காரணத்தினால்தான் குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் திருத்துவத்தின் 2வது நபர். அவர் பிதாவுடைய குமாரன் என்று நான் நம்புகிறோம். அதே போல பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் நம்புகிறோம். God in 3 persons. கடவுள் 3 நபர்களாக காட்சியளிக்கிறார். 3 நபர்களாக காணப்படுகிறார்கள். 3ம் co-equal and co-existent. 3 பேரும் சம நிலையில், சம அந்தஸ்து உடைய ஒரே கடவுளாக கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் திருத்துவமான கடவுளுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் திருத்துவத்தை கடவுளுக்கு இணையாக வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் மீது நம்மீது சுமற்றுகிறார்கள். எனவே கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஒரே கடவுளை கொண்டிருந்தாலும், நாம் அந்த கொள்கை உறுதியாக பற்றி கொண்டிருந்தாலும், இஸ்லாமியர்கள், அதாவது முகமதியர்கள் நம்மை மோனோதியிசத்தை பின்பற்றுகிற ஒரு மதமாக அவர்கள் கருதுவதில்லை. அவர்கள் நம்மளை கடவுளுக்கு இணை வைத்து வழிபடுகிற ஒரு மதமாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இஸ்லாமியர்கள் வழிபடுகின்ற அல்லாவுக்கும் நாம் வழிபடுகின்ற குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவுக்கும் குணங்களின் அடிப்படையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வித்தியாசம் மிகவும் முக்கியமானது. உலகத்தை படைத்த கடவுள் என்பவர் டிரான்செண்டன்டாகவும் இருக்க வேண்டும், இமினன்டாகவும் இருக்க வேண்டும். அதாவது கண்ணுக்கு புலப்படாத இடத்தில், பார்க்க முடியாத இடத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கடவுள் நம்மோடு நெருங்கி இருப்பவராகவும் காணப்பட வேண்டும். இது கடவுள் என்கிற குணாதிசயத்தினுடைய ஒரு முக்கியமான உட்கூறு. இந்த 2மே இஸ்லாத்திலும் காணப்படுகிறது. நாம் வழிபடுகின்ற குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனிடத்திலும் இது காணப்படுகின்றது. ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் எங்கே வருகிறது என்றால், அவர் இமினன்டாக இருப்பதை பற்றியுள்ள காரியம். இஸ்லாத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் என்பவர் இமினன்டாக இருக்கிறார், நெருக்கமாக க்ளோஸா இருக்கிறார். யாருக்கு என்றால், அல்லாஹ்வை பின்பற்றுகிற, வழிபடுகின்ற, இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அவர்களுடைய அடியார்களிடத்தில் அவர் நெருக்கமாக க்ளோஸாக இருக்கிறார். இந்த உறவு என்பது தகப்பன் மகன் என்கிற உறவின் அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல. ஒரு எஜமானன், ஒரு வேலைக்காரன் என்கிற அடிப்படையில், ஒரு பயபக்திக்குரிய அந்த காரியத்தின் அடிப்படையில் அவருடைய உறவு என்பது தன்னுடைய மதத்தை, தன்னுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிற அந்த அடியார்களிடத்தில் அல்லாஹ் நெருக்கமாக க்ளோஸாக இருக்கிறார், இமினன்டாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் அப்படி அல்ல. நம்முடைய பிதாவாகிய தேவன் டிரான்செண்டன்டாகவும் இருக்கிறார், இமினன்டாகவும் இருக்கிறார். எப்படி என்றால், அவருக்கும் நமக்கும், அதாவது குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது தகப்பன் மகன் உறவின் அடிப்படையில் ஏற்பட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் சகோதரர் என்று அழைக்கிறோம்.
உலகத்தை படைத்த குமாரனா இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன் நமக்கும் தகப்பனாய் இருக்கிறார். ஃபாதர்ஹுட், அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் என்பதுதான் வேதம் போதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஃபாதர்ஹுட், நாம் அவரை பிதா என்று, தகப்பன் என்று அழைக்கலாம். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்பது மகன் பிள்ளை என்கிற அடிப்படையில் கிறிஸ்தவத்தில் காணப்படுகின்றது. இதுதான் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அவர்கள் இஸ்லாத்தில் அல்லாஹ்வை ஒருபோதும் பிதா என்று, தகப்பன் என்று அழைக்க முடியாது. ஆனால் அதே வேளையில் நாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை, அதான் பிதாவாகிய கடவுளை நாம் தகப்பன் என்று அழைக்கலாம். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்தபடியாக மீட்பை குறித்து அல்லது மோட்சத்தை குறித்து இஸ்லாமியர்கள் வழிபடுகின்ற அல்லாவுக்கும் நாம் வழிபடுகின்ற குமாரனா இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவுக்கும் உள்ள வித்தியாசம். மீட்பு அல்லது மோட்சம் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்த அளவில் ஒரு மனிதன் செய்கின்ற புண்ணிய காரியங்கள், நற்கிரியைகள், நோன்பு இவற்றின் மூலமாக அல்லாஹ் அருளுகிற காரியம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதில் 2 பங்கு உண்டு. மனிதனுடைய நற்கிரியைகளும் உண்டு, கடவுளுடைய அருளும் உண்டு. நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு மனிதனுடைய நன்மை தீமையான காரியங்கள் எடை போட்டு பார்க்கப்படும். நன்மையான காரியங்கள் அதிகமாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வினுடைய அருளினால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் மனிதனுடைய செயல்பாடுகள், நற்கிரியைகள், புண்ணியங்கள் இவற்றின் மூலமாக ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை பிதாவாகிய தேவன் குமாரன் சிலுவையில் செய்த பாடுகளின் மூலமாக, குமாரன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த புண்ணிய காரியத்தின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன், அதாவது கடவுள், நாம் வணங்குகின்ற அந்த பிதா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மோட்சத்தை அளிக்கிறார். மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். இஸ்லாத்தை பொறுத்தளவில் மனிதனுடைய நற்கிரியல் பிளஸ் கடவுளுடைய இரக்கம். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில், மீட்பை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய காரியங்கள், சிலுவையில் அவர் நமக்காக செய்த பாடுகள், இரத்தத்தை சிந்தின காரியங்கள், பலியாக ஒப்பு கொடுத்த காரியங்கள், இவைகளின் அடிப்படையிலேயே பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் நம்புகிற ஒரு சில காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி என்றால், they accepted the virgin birth, அதாவது கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆனால் பிறந்த அந்த குழந்தை மனிதனாகத்தான் இருந்ததை தவிர நாம் நம்புகிற மாதிரி பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் நம்பவில்லை. நாம் நம்புகிற மாதிரி இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தெய்வீக தன்மையோடும் மனித தன்மையோடும் போத் டிவினிட்டி அண்ட் ஹியூமானிட்டியோடு பிறந்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தபடியாக நாம் நம்புகிறது போல இயேசு கிறிஸ்துவும் ஈசா நபியும் அவர் வாழ்ந்த நாட்களில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று குரான் நம்புகிறது. அதே போல நாம் நம்புகிற மாதிரி யூதர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார் என்கிற காரியத்தையும் இஸ்லாம் நம்புகிறது. ஆனால் மிக முக்கியமான காரியமான சிலுவையில் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்கிற காரியத்தை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் நம்புகிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவரை எடுத்துக்கொண்டு விட்டார், தன்னிடத்தில் அழைத்து கொண்டார். அவருடைய சீசர்கள் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை சிலுவையில் அறைந்தார் என்று சொல்கிறார்கள். எனவே அதே மாதிரி இறுதி நாட்களில் அவர் மனிதனாக மறுபடியும் வந்து அல்லாஹ்வின் கொள்கைகளை பின்பற்றி திருமணம் செய்து கொண்டு வாழ்வார் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இது நாம் நம்புகிற கோட்பாடுகளுக்கு முற்றிலும் விரோதமானது. அவர் தெய்வீகமாகவும் மனிதனாகவும் பிறந்து 33 ஆண்டுகள் காலம் வாழ்ந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த புண்ணிய காரியங்கள் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கிறது. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை நாம் நம்புகிற மாதிரி அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளான crucifixion and resurrection இரண்டையும் மறுதலிக்கிறார்கள். வெர்ஜின் பெர்த்லையும் முழுமையான சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஒரு பாதி உண்மையும் பாதி பொய்யும் சொல்லுகின்ற ஒரு காரியமாக இஸ்லாத்தில் காணப்படுகின்றது. நாம் நம்புகிற சத்தியங்களை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், அல்லாஹ்வின் பார்வையில் முகமது நபியும் யெகோவா கடவுளுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவும். இஸ்லாமியர்களை பொறுத்தளவில் முகமது நபி தான் அல்லாஹ்வினுடைய கடைசி தீர்க்கதரிசி. அவர் கபிரியல் என்கிற தூதன் மூலமாக
முகமது நபிக்கு ஏறக்குறைய 23 ஆண்டு காலத்தில் பலவிதமான ரெவல்யூஷன், கருத்துக்கள், வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான் குர்ஆன் என்று அழைக்கப்படுகிற இஸ்லாமியருடைய வேத நூல். அவர்களை பொறுத்தளவில் முகமது நபி தான் கடைசி தீர்க்கதரிசி. அந்த கடைசி தீர்க்கதரிசிக்கு அல்லாஹ் கொடுத்த வார்த்தைகள் தான் குர்ஆன். கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் வேத புத்தகமாக கருதப்படுகிற புத்தகம் ஏறக்குறைய 40 ஆசிரியர்களால் ஏறக்குறைய 1600 ஆண்டுகால இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகம். அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பிதா தன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட உரைத்த வார்த்தைகளும், இயேசு கிறிஸ்து பாடுகள், மரணங்கள், உயிர்த்தெழுதல் இவைகளை அடிப்படையாக கொண்டு அப்போஸ்தலர்களுக்கு வழங்கப்பட்ட வெளிப்படுத்தலும் கருத்துக்களும் புதிய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகளாக கருதப்பட்டு அவைகள் தான் கடவுளுடைய இறுதி ரெவல்யூஷன், கடைசி வெளிப்படுத்தல் என்று கருதப்படுகிறது. இதுதான் பரிசுத்த வேதாகமத்திற்கும் குர்ஆனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பாவம் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் ஒரு குழந்தை பிறக்கும் போது பாவியாக பிறக்கிறது. ஆதாமுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக அந்த பாவம் என்பது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கடந்து செல்கிறது. எனவே ஒரு மனிதன் பாவியாக பிறக்கிறான் என்கிற வேதத்தின் கருத்தை இஸ்லாமியர்கள் நம்பவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் சொல்கிற கருத்து என்னென்றால், ஒருவன் பிறக்கும் போது கிளீன் ஸ்லேட், எந்த விதமான பாவம் இல்லாமல் தான் பிறக்கிறான். அதற்கு பிறகு அவனுடைய பலவீனங்கள், இயலாமை நிமித்தமாக பாவங்கள் செய்கிறான். எனவே பாவியாக மனிதன் பிறக்கிறான் என்கிற காரியத்தை முகமதியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக நரகத்தை பற்றி இஸ்லாம், கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். நரகத்தை பொறுத்த அளவில் கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் நரகம் உண்டு என்று நம்புகிறார்கள். இஸ்லாமியை பொறுத்த அளவில் நரகம் என்பது ஒரு கொதிக்கும் தண்ணீர் உள்ள இடம் என்றும் சங்கிலியினால் கட்டப்படுகின்ற ஒரு இடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்தில் யார் செல்வார்கள் என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் நரகத்திற்குள் செல்வார்கள். அதே வேளையில் ஒருவனுடைய பாவங்கள் அவன் செய்த நல்ல காரியங்களை விட அதிகமாக இருக்கும் என்றால் அந்த இஸ்லாமியர்கள் கொஞ்ச காலம் நரகத்திற்கு சென்று பிறகு அல்லாஹ்வினுடைய கருணையால் அவர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள். இதுதான் நரகம், சொர்க்கம் இவளை பற்றிய குர்ஆனுடைய பார்வை. கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவி கடவுளோடு இணைக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய ஆவி முதலில் பாதாளத்துக்கு செல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப வரும் பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்தியத்திற்கு செல்வார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய காரியங்கள், அவரை செய்த பாவங்களின் அடிப்படையில் நரகத்திற்குள் செல்லப்படுவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் நித்திய நரகமான அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். இதுதான் நரகத்தை பற்றியுள்ள இரண்டு மதத்திற்கும் உள்ள பார்வை. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க. இதை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் நலம். இந்த மாதிரி கருகலான சத்தியங்களை எளிய முறையில் கற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.